ஸ்ரீ குருப்பியோ நமः. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவக்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நமः. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 383. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். அதிகாரம் வேத மதம். தலைப்பு வேதம். இன்றைய உபதலைப்பு நேற்றைய தொடர்ச்சியான வேதமும் தமிழ்நாடும். தமிழ் வார்த்தைகளும் வழக்கில் உள்ள அநேக வச்சனங்களுமே இந்த நாட்டின் வைதீக ஈடுபாட்டுக்கு பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. யஜனம், யக்ஞம் என்பனவற்றுக்கு வேட்டல், வேள்வி என்ற வார்த்தைகள் பிராச்சீனமாக இருந்து வருகின்றன. சயனம் என்ற யக்ஞ மண்டப அமைப்புக்கு பரப்பு என்ற வார்த்தை பழங்காலத்தில் இருந்து இருக்கிறது. இம்மாதிரி வேறு நாகரிகத்திலிருந்து வந்த விஷயங்களுக்கு ஒரு பாஷையில் தனிப்பெயர்கள் ஆதிகாலத்திலிருந்து இருக்கவே முடியாது. இப்போது கிறிஸ்துவ தேசத்திலிருந்து பைபிள் வந்தால் அதற்கு நாம் கிறிஸ்துவ வேதம் என்று பெயர் கொடுத்தாலும் வேள்வி, மறை என்பவை போல இந்த பெயர் வேரூன்றாமல் பைபிள் பைபிள் என்றேதான் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அதை வேதம் என்கிற போது வேதம் என்று ஏற்கனவே நம்மிடம் இருக்கிற மூல சாஸ்திரத்தின் பெயரை கொண்டுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். பைபிளை தவிர வேறு வேதம் நமக்கு உண்டு. ஆனால் வேத யஜ்ஞத்தை தவிர வேறே வேள்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது. வேள்வி என்று தமிழிலே பெயர் இருந்தாலும் வைதீக தர்மத்தில் இல்லாததாக தமிழ்நாட்டுக்கு என்று மட்டும் வேள்வி என்று வேறு கர்மா இருக்கவே இல்லை. இப்படியே மறை என்றால் வேதம்தான். தமிழில் வேறே மறை என்று ஒன்று இருந்து அந்த பெயரை வேதத்துக்கு வைக்கவில்லை. இந்த மறை என்ற வார்த்தை ரொம்பவும் அழகான பொருத்தமான பொருள் கொண்டது ஆகும். வேதங்களில் அங்கங்கே மறைவாக ரட்சிக்க வேண்டிய பகுதிகளுக்கு ரகசியம் என்று வேதத்திலேயே பெயர் கொடுத்திருக்கிறது. உபனிஷத்துகளில் இப்படிப்பட்ட ரகசியமான பாகங்களையே தனியாக உபனிஷதம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. வேதியர்கள் தங்களுக்குள்ளேயே ஜாக்கிரதையுடன் கொஞ்சமும் அம்பலப்படுத்தி விடாமல் மறைவாக ரட்சிக்க வேண்டிய சில பாகங்களை மட்டுமே வேத உபனிஷத்துகள் இப்படி சொல்கின்றன. தமிழ் இன்னும் ஒரு படி மேலே போய் வேதம் முழுவதையுமே மறை என்று சொல்லிவிட்டது. மறை என்றால் மறைத்து ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டியது என்று அர்த்தம். வேதம் அதிலே அதிகாரம் பெற்றவர்களிடம் மட்டும் பேசிற்று, இன்னின்ன பாகங்களை நீங்கள் மறைவாக போற்றி வாருங்கள் என்று அதிகாரிகளுக்கு சொல்லிற்று. தமிழ் பாஷை வேதியர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சமஸ்த ஜன சமூகத்தையுமே எடுத்துக்கொண்டு பேசும்போது எப்படி வேதமானது பிராமணர்களுக்குள்ளேயே சில பாகங்களை ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ, அதே மாதிரி சகல வர்ணத்தாரையும் எடுத்துக்கொள்கிற போது வேதம் முழுவதையுமே அதில் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களிடமிருந்து ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்று கருதியே முழு வேதத்துக்கும் மறை என்று பெயர் கொடுத்து விட்டது. அதை எல்லோருக்கும் என்று டெமோக்ரட்டைஸ் பண்ணிவிடக்கூடாது என்பதுதான் தமிழ் ஜனங்களின் தொன்று தொட்ட அபிப்பிராயம் என்பது மறை என்ற இந்த வார்த்தையிலிருந்தே நன்கு தெரிகிறது. இன்னொரு விதத்திலும் மறை என்ற பெயர் பொருத்தமாய் இருக்கிறது. வேதத்தினால் ஏற்படும் பயன் முழுவதும் உடனே தெரிந்துவிடாது. ஆத்தியாத்மிகமாக அதனால் அடையப்படும் பிரயோஜனங்கள் இப்போது மறைந்திருந்து பிற்பாடுதான் வெளிப்படும். இதனால் வேதமானது அதிர்ஷ்ட பலனை சொல்வது என்று சொல்வார்கள். திருஷ்டியில் தெரியாதது தான் அதிர்ஷ்டம். தெரியாதது என்றால் மறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். எதன் பலன் இப்படி மறைந்திருக்கிறதோ அதை மறை என்றே சொல்லிவிட்டார்கள். நம் மதத்துக்கு வேதம் வேர். பக்தி, கோயில், தியானம், ஞானம் எல்லாவற்றுக்கும் மூலம் அது. மூலம் என்றால் வேர் என்றே அர்த்தம். கோவில், பக்தி, பூஜை முதலான மற்றதெல்லாம்
வெளியே தெரிகிற அடிமரம், கிளை, பூ, காய், பழம் என்றால் வேதம் வேர். அதனால்தான் அடிமரம் முதலானவை இருக்கின்றன, வளர்கின்றன. ஆனால் வேர் இவற்றைப் போல வெளியில் தெரியாமல் பூமிக்குள்ளேதான் ஓடிக்கொண்டு மறைவாக இருக்கிறது. இவ்விதத்திலும் மறை என்ற பெயர் மிகவும் பொருத்தமாய் இருக்கிறது. ஓத்து என்றும் வேதத்துக்கு அழகான அர்த்த புஷ்டியுள்ள தமிழ் பெயர் இருக்கிறது. எது எழுதப்படாமல் வாய்மொழியாகவே, அதாவது ஓதப்பட்டே அபியசிக்க வேண்டுமோ அதுதான் ஓத்து. திருக்குறளில் இந்த பெயர் இருக்கிறது. வடார்காடு ஜில்லாவில் திரு ஓத்தூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. ஞானசம்பந்தர் அங்கே ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினார். திருவோத்து ஊர் என்பதே திருவோத்தூர் என்பது. வேதங்கள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணின க்ஷேத்திரமாதலால் இப்படி பெயர் ஏற்பட்டது. சம்ஸ்கிருதத்தில் அதற்கு வேதபுரி என்றே பெயர் இருக்கிறது. மறை, ஓத்து என்பது போல ஆரணம் என்ற பெயரும் வேதத்துக்கு தமிழ் பாஷையில் இருக்கிறது. ஆரணன்கான் என்று அடிக்கடி திருமுறைகளில் வரும். வேத வாக்கோ என்று கேட்பது தர்மசாலையை சத்திரம் என்பது, முதலாளியை எஜமான் என்பது, சாங்கோபாங்கம் என்பது, இப்படி நடுநடுவே நான் சொன்ன அநேக விஷயங்களும் வைதீக அனுஷ்டானங்கள் தமிழ் தேசத்தில் எப்படி வேரோடி இருக்கிறது என்று காட்டுகின்றன. எழுதி வைக்காமல் குரு சிஷ்யன் என்று தலைமுறை தத்துவமாக காதால் கேட்டே பாடம் பண்ணப்பட வேண்டும் என்று வேதத்துக்கு ஸ்ருதி என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர் இருக்கிறது என்றால், தமிழிலோ எழுதா கிளவி என்று இன்னும் அழுத்தமாக பெயர் இருக்கிறது. ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது. இப்படி சொல்வதாலேயே எழுதப்படக்கூடாதது என்று ஊகித்துக் கொள்ளும்படியாக விட்டுவிட்டார்கள். ஆனால் தமிழிலோ வேதத்தை எழுதக்கூடாது என்று வெளிப்படையாகவே தெரியும்படியாக எழுதா கிளவி என்று பெயர் வந்திருக்கிறது. வேதம் அதற்குள்ள நியமப்படியே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ் தேசத்துக்கு அவ்வளவு உறுதி இருந்திருக்கிறது. இப்போது எந்த மத காரியமானாலும் சடங்கு என்று தானே தமிழில் சொல்கிறோம். இது நான் இனிமேலே சொல்லப்போகும் ஷடங்கங்கள் என்கிற வேதத்தின் 6 அங்கங்களை வைத்தே ஏற்பட்ட பெயர்தான். வேதங்களுக்கு பிராணன் மந்திரங்கள் என்றால் அந்த மந்திரங்களுக்கு பிராணன் அக்ஷர சுத்தம், அதாவது சரியான உச்சரிப்புத்தானே. இது மாறினால் வெளி ஆகாசத்து சலனம், வைப்ரேஷன், உள்ளே நாடி சலனம் இரண்டும் மாறி பலனே மாறிவிடும் என்று சொன்னேன் அல்லவா? எந்தெந்த அக்ஷரம் சரீரத்தில் எங்கே எங்கே பிறந்து எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம் ரொம்பவும் சயின்டிஃபிக்காக, அதாவது விஞ்ஞான ரீதியில் சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. வெளியிலே மனுஷர் காதுபட கேட்கிற வைகரி என்ற சப்தத்துக்கு ஆதாரமாக உள்ளே பரா என்ற சப்தம் இருக்கிறது. வைகரி வாயில் உதட்டில் வருவது, பரா என்ற மூல ரூபம்தான் மூலாதாரத்தில் நாபிக்கு கீழே இருக்கிற சப்தம். அது வைகரியாக வாய் வழியே வருவதற்கு முன் பஷ்யந்தி, மத்தியமா என்ற 2 நிலைகள் இருக்கின்றன. யோக சித்தியில் மேலே போக போகத்தான் படிப்படியாக பஷ்யந்தி, மத்தியமா, பரா முதலிய சப்தங்களை கேட்க முடியும். யோகேஸ்வரர்களான ரிஷிகள் பரா வாக்கையே கேட்கக்கூடியவர்கள். மூலாதாரத்தில் பரா வாக்காக எந்தெந்த சப்தங்கள் இருந்தால் அவை வைகரியாக எல்லா மனுஷர்களும் வெளிப்பட கேட்கக்கூடிய வரும்போது அவற்றால் தேவதா பிரீத்தியும் லோகக்ஷேமமும் ஆத்மாபிவிருத்தியும் உண்டாகுமோ அப்படிப்பட்ட பரா வாக்குகளையே ரிஷிகள் அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரகித்து வேத மந்திரங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை தொல்காப்பியத்தில் ரொம்பவும் நன்றாக புரிந்து கொண்டு சொல்லியிருக்கிற விஷயம் சமீபத்தில் தான் தெரிய வந்தது. பரா, பஷ்யந்தி என்பவற்றை பறை, பைஷந்தி என்று பழைய தமிழ் நூல்களிலேயே சொல்லியிருப்பது முன்னமே தெரிந்தது. ஆனால் பஞ்ச பிராணங்களில் உதானன் என்கிற மேல் நோக்கி போகிற காற்றினால்தான் மூலாதாரத்தில் சப்தங்கள் உண்டாகின்றன என்பது உட்பட மந்திரயோகம் இத்தனை நுணுக்கமாக தமிழின் முதல் நூலான தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று இப்போதுதான் தெரிந்தது. வேத ஸ்வரங்களை தூக்கியும் தாழ்த்தியும் சமனாகவும் ஸ்வரபேதமில்லாமலும் சொல்வதை உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், பிரச்சயம் என்று சொல்வார்கள்.
அந்த சூக்ஷ்மங்களை எல்லாம் கூட தெரிந்து கொண்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறது. கோவிலில் ஏன் சம்ஸ்கிருத மந்திரங்களை சொல்ல வேண்டும், தமிழில் சொன்னால் என்ன என்ற ஒரு கேள்வி சமீபத்தில் வந்ததல்லவா? அப்போதுதான் நன்றாக படித்த தமிழ் புலவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு விளக்கிச் சொன்னார்கள். மந்திரங்களை பொறுத்தமட்டில் எந்த பாஷை என்று பார்ப்பது அடிப்படையிலேயே தப்பு. இங்கே பாஷை அர்த்தமெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். சப்த மாத்திரத்தாலேயே ஏற்படுகிற பலன்தான் மந்திரங்களுக்கு ரொம்ப விசேஷம். வைதீகமான மந்திரங்களுக்கு இப்படி சப்தத்தினாலேயே கௌரவம், சக்தி இருக்கிறது என்று தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார் என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அந்த விஷயத்தை சொல்லி முடிப்பதற்குள் இங்கே நான் இன்னொன்றையும் சொல்லிவிட வேண்டும். உங்களில் ரொம்ப பேருக்கு அது விசித்திரமாக கூட இருக்கும். அதாவது வேதம் சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிறது என்று தானே நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவே தப்பு. வேத பாஷைக்கு சம்ஸ்கிருதம் என்று பெயரே இல்லை. அதற்கு பெயர் சந்தஸ் என்பதுதான். சந்தஸ் என்றால் சந்தம், மீட்டர் என்பது மட்டும் இல்லை. சந்தங்களில் அமைந்த வேதங்களுக்கும் வேத பாஷைக்கும் கூட சந்தஸ் என்றே பெயர். வேதம் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும், அதாவது லௌகீகமான பேச்சு, எழுத்து, காவியங்கள் ஆகியன மட்டுமின்றி தர்மசாஸ்திரம், புராண இதிகாசம் உட்பட எல்லா விஷயங்களிலும் பிரயோகமாகிற பாஷைக்குத்தான் சம்ஸ்கிருதம் என்று பெயர். வேத பாஷை சந்தஸ் தான். வேத பாஷையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் இடங்களில் வியாக்கரண சாஸ்திரம் எழுதிய பாணினி மகரிஷி இதி சந்தசி என்று சொல்வார். மற்றபடி சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது இதி லோகே என்று சொல்வார். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.